தனியார் குழுக்கள் கோவிலின் பெயரை கூறி நிதி வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆசியாவிலேயே மிக உயரமான முருகன் சிலை அமைய உள்ள மருதமலை முருகன் கோவிலில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மருதமலை மலையைச் சுற்றி உள்ள குப்பை கழிவுகளை அகற்ற பெருந்திட்டம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அத்துடன் கோவில் பெயரில் நிதி வசூலிப்பது சட்டவிரோதம் என்றும் தெரிவித்தார். தனியார் யாரும் வசூல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது. இந்து சமயத்து அறநிலைத்துறையினுடைய அறநிலைத்துறை கொடைகள் சட்டமும் அதைத்தான் வலியுறுத்துகின்றன. ஆகவே தனிப்பட்ட நபர்கள் யாரும் வசூல் செய்வதை எப்பொழுதும் துறை அனுமதிக்காது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சுவாமி தரிசனம் செய்தார். அதிகாலை கோயிலில் நடைபெற்ற சுப்ரபாத சேவையில் அவர் குடும்பத்தினருடன் பங்கேற்றார். தரிசனத்திற்கு பின் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க கௌதம் கம்பீருக்கு லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் VIP தரிசனம் மூலம் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், நடிகர் வைபவ் மற்றும் ஆதி நிக்கி கல்ராணி தம்பதியினர் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அவர்களுக்கு கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவிலுக்கு வெளியே வந்த அவர்களை கண்ட ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.